வாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 18, 19 தேதிகளோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை டக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்ல டெக்னாலஜி, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல்னு வரிசையா எல்லா முக்கியமான அப்டேட்ஸையும் கவர் பண்ணிடலாம். இந்த ஆர்டர்ல போனா உங்களுக்கு விஷயங்கள் ஈஸியா ஞாபகத்துல நிக்கும். சரி, முதல் விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு அரசோட 2026-27க்கான இடைக்கால பட்ஜெட் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல வர ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு முக்கியம். இந்த பட்ஜெட்டோட பெரிய லட்சியமே அதுதான். 2030க்குள்ள தமிழ்நாட்டை ஒரு $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமா மாத்தணும்னு திரும்பவும் உறுதி செஞ்சிருக்காங்க. சரி, இந்த பெரிய இலக்கு அடைய என்ன வழி, என்னென்ன சவால்கள் இருக்குன்னு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான நம்பர் வருது பாருங்க. இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. 1.22 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் 2026-27க்கான கணிக்கப்பட்ட நிதி பற்றாக்குறை. சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கத்தோட வரவுக்கும் செலவுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் இது. இந்த நம்பரை வச்சுதான் மத்த திட்டங்களோட செலவை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இவ்ளோ பெரிய பற்றாக்குறை இருக்கும்போது எப்படி வளர்ச்சியை அதிகப்படுத்த போறாங்க, இதையெல்லாம் எப்படி அரசு மேனேஜ் பண்ண போகுது, அதுக்கு தான் இந்த 5 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுதான் பட்ஜெட்டோட 5 தூண்கள்னு சொல்லலாம். சரி, இந்த தூண்களை எப்படி செயல்படுத்த போறாங்க? அதுக்கு சில சூப்பரான திட்டங்கள் இருக்கு. உதாரணமா புதுசா கப்பல் கட்டும் கொள்கை, அதுவும் தூத்துக்குடியில. அப்புறம் நம்மளோட செமிகண்டக்டர் மிஷன், சிப்காட் டைடல் பார்க்ஸ் விரிவாக்கும், அப்புறம் காவிரி, வைகை மாதிரியான நம்ம ஆறுகளை புனரமைக்கிறதுன்னு, இது எல்லாமே அந்த $1 ட்ரில்லியன் இலக்கடைய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கல்விக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பாருங்க, 767 கோடி ரூபாய். இது எதுக்குன்னு, நம்ம மாநில பல்கலைக்கழகங்களோட வளர்ச்சிக்காக. இந்த நிதி உதவி யூனிவர்சிட்டிஸ் நல்லபடியா இயங்குறதுக்கும் கல்வியோட தரத்தை இன்னும் உயர்த்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுல இருந்து நேஷனல் லெவலுக்கு போலாம். இந்தியா முழுக்க டெக்னாலஜி மற்றும் புதுமைகள்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க 2 புது வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாஹி அப்புறம் போத். இது ரெண்டுமே நம்ம ஹெல்த் கேர் செக்டார்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ, அதாவது செயற்கை நுண்ணறிவை எப்படி சரியா பயன்படுத்தலான்னு கொண்டு வந்த தேசிய அளவிலான திட்டங்கள். இந்த திட்டங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஹெல்த் கேர்ல ஏஐக்கு ஒரு நேஷனல் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வர்றது. ஏஐ பயன்பாடு பாதுகாப்பாவும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும்னு பாக்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்பகமான. டெக்னாலஜி உருவாக்குறது மட்டும் இல்ல, மக்கள் அதை நம்பணும். அதுதான் பெரிய விஷயம். அடுத்து இன்னொரு பெரிய தொகை 2000 கோடி ரூபாய். இது BIRAC R&D ஃபண்ட் மூலமா அறிவிச்சிருக்காங்க. BIRACனா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரீசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில். ரொம்ப ரிஸ்கான, ஆனா எதிர்காலத்துக்கு ரொம்ப தேவையான நீண்டகால ஆராய்ச்சிகளுக்கு நிதி உதவி பண்றது தான் இதோட வேலை. இந்த ஃபண்ட் முக்கியமா எந்தெந்த துறைகளுக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, டீப் டெக், ஏஐ, பயோடெக்னாலஜி மாதிரி எதிர்காலத்துல பெரிய அளவுல வளரப்போற துறைகளுக்கு தான். ஸ்டார்ட் அப்ல இருந்து பெரிய கம்பெனிங்க வரைக்கும் யாரு வேணா இந்த உதவியை வாங்கிக்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம நாடு எதிர்கால தொழில்நுட்பத்துல முதலீடு செய்ய எவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு தெரியுது. சரி, டெக்னாலஜிலேருந்து இப்ப நம்ம டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு துறைக்கு வருவோம். இந்தியா எப்படி நிலத்திலையும் கடல்லையும் தன்னோட வலிமையையும் நட்புறவையும் வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஏஐயோட வளர்ச்சி மருத்துவத்துறையோட மட்டும் நிக்கல. நம்ம இந்திய ராணுவமே அவங்களுக்குன்னு சொந்தமா ஏஐ கருவிகளை உருவாக்கியிருக்கிறாங்க. இது அவங்களோட செயல்பாட்டு திறனை பல மடங்கு அதிகமாக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் இந்த ஏகம். சொல்லப்போனா இது ஒரு பிரைவேட் ஏஐ கிளவுட். வெளியுலக இன்டர்நெட் கனெக்ஷனே இருக்காது. இதனால ராணுவத்தோட ரகசிய டேட்டா எல்லாமே பக்கா சேஃபா இருக்கும். அப்புறம் பிரக்ஷேபன்னு ஒரு ஏஐ கருவி நிலச்சரிவு, வெள்ளம் மாதிரியான இயற்கை பேரழிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே இதை எச்சரிக்கை கொடுத்துடும். யோசிச்சு பாருங்க, இதனால எத்தனையோ உயிர்களை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல பெரிய பிரச்சனையே இந்த டீப் ஃபேக்ஸ் தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் மற்ற சைபர் தாக்குதல்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் கூட ராணுவம் ஏஐயை பயன்படுத்துறாங்க. பாதுகாப்புன்னு வரும்போது சின்ன சின்ன ஆயுதங்கள் சட்டவிரோதமா விற்கப்படுறதை தடுக்கிறதுக்காக ஆசியா பசிபிக் பகுதியிலேயே முதல் முறையா ஐநாவோட பயிற்சி திட்டத்தை இந்தியா நடத்தியிருக்கு. இது நம்ம பிராந்தியத்துல அமைதியை நிலைநாட்ட இந்தியா எடுக்கிற ஒரு முக்கியமான முயற்சி. சரி, விசாகப்பட்டினத்துல நடக்க போற சர்வதேச கடற்படை அணிவகுப்பு 2026க்கான தயாரிப்புகள் தான் இது.
இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. நம்ம இந்திய கடற்படையோட வலிமையையும் மற்ற நாடுகளோட நம்ம வச்சிருக்கிற கடல்சார் உறவையும் உலகத்துக்கு காட்டுற ஒரு பெரிய மேடை இது. இந்த நிகழ்வை பத்தி சில முக்கியமான தகவல்கள் இதோ. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இதை பார்வையிட வராங்க. இடம் விசாகப்பட்டினம். இதோட தீம் பாருங்க, கடல்களால் ஒன்றுபட்டு நட்புறவு பாலங்களை வலுப்படுத்துவோம். இது கூடவே மிலன் கடற்படை பயிற்சியும் நடக்குது. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. கடற்படை மட்டுமில்ல, மத்த வகையிலையும் நம்ம பாதுகாப்பு உறவுகள் பலமாகுது. இந்தியா பிரான்ஸ் உறவு இப்போ சிறப்பு உலகளாவிய மூலப்போராய கோட்டாண்மை அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அப்புறம் கர்நாடகால ஏர்பஸ் H-125 ஹெலிகாப்டர் தயாரிக்கிற யூனிட் தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஆயுதங்களை கட்டுப்படுத்துறது பத்தின ஐநா பயிற்சிய நம்ம ஜபல்பூர்ல இந்தியா நடத்துது. இது ஆசிய பசிபிக் பகுதியிலேயே முதல் முறை. அடுத்து பாதுகாப்புத் துறையிலிருந்து நம்மளோட சுற்றுப்புறச் சூழலுக்கு வருவோம். இங்கேயும் சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. நம்ம ஹைவேஸ்ல இருந்து இமயமலை வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஐடியா பாருங்க. NHAI, அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், தேனி வழித்தடங்கள்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, இனிமே ஹைவேஸ் ஓரத்துல சும்மா அழகுக்கு செடி வைக்காம தேனீக்கள் மாதிரியான மகரந்த சேர்க்கைக்கு உதவுற பூச்செடிகளையும் மரங்களையும் நட போறாங்க. இது நம்ம சூழலியலுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இமயமலையிலயும் 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, நம்ம ZSI ஆராய்ச்சியாளர்கள் சிக்கிம்ல லெபிடோகேம்பா சிக்கிமென்சிஸ்னு ஒரு புது பூச்சி இனத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு, சீர்ஃபெசன்ட் அப்படிங்கிற ஒரு பறவை இனம் இப்போ IUCN பட்டியல்ல பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு கவலைக்குரிய விஷயம். சரி, கடைசியா நம்ம மாநில அளவுல நடந்த 2 முக்கியமான நிகழ்வுகளை பார்த்துட்டு இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். இது குடிமக்களோட பாதுகாப்பு, நம்ம பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான சட்ட நடவடிக்கை. தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கிற புதிய கடன் வழங்கும் நிறுவனங்கள் சட்டம் 2025க்கு கீழே விழுப்புரத்துல முதல் முறையா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் ஆப்ஸ் மூலமா கடன் கொடுத்து மக்களை துன்புறுத்துறவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டம் ரொம்ப உதவும். அதே மாதிரி நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்க ஒரு சூப்பரான டிஜிட்டல் முயற்சி, தமிழர் தடம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிருக்காங்க. உலகம் முழுக்க பரவி வாழ்ற தமிழர்களோட வரலாறு, அவங்களோட தரவுகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல டிஜிட்டலா சேமிச்சு வைக்கிறதா இதோட நோக்கம். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட ஒரு சின்ன ரீகேப். இதெல்லாம் உங்க எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு பட்ஜெட் இலக்கு $1 trillion, நிதி பற்றாக்குறை 1.22 லட்சம் கோடி, தேசிய அளவுல ஹெல்த் கேருக்கு சஹி அண்ட் போத், விசாகப்பட்டினத்துல IRFA 2026, ஹைவேஸ்ல தேனி வழித்தடங்கள், அப்புறம் தமிழ்நாட்டுல கடன் வாங்குறவங்கள பாதுகாக்க புதிய சட்டம். இந்த பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்நாட்டு பாதுகாப்பு டெக்னாலஜின்னு பார்த்தோம். இப்ப வெளிநாடுகளோட இந்தியா எப்படி உறவை பலப்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இருக்கிற உறவு. இது இப்போ வெறும் சாதாரண உறவு இல்ல, ஒரு சிறப்பு உலகளாவிய மூலப்போராய கூட்டாண்மையா உயர்ந்திருக்கு. அப்போ இந்த கூட்டாண்மைக்கு ஆதாரம் என்ன? 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1, பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி. 2 நாடுகளும் சேர்ந்து ஏர்பஸ் ஹெலிகாப்டர்களை தயாரிக்க போறாங்க. 2வது, வர்த்தகம். முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக இரட்டை வரி விதிப்பை நீக்க முயற்சி பண்றாங்க. 3வது, புதுமைகள். AI, கிளீன் எனர்ஜி, விண்வெளி. இதுல எல்லாம் கவனம் செலுத்துற புதுமை ஆண்டு 2026 அறிவிச்சிருக்காங்க. 4வது, கல்வி. 2030க்குள்ள 30,000 இந்திய மாணவர்களை பிரான்சுக்கு வரவேற்க இலக்கு வச்சிருக்காங்க. மாநில அளவுல தமிழ்நாட்டோட TN ஷோர் திட்டம் நம்ம கடலோர பகுதியையும் சதுப்பு நில காடுகளையும் பாதுகாக்க ரொம்ப உதவுது. இதுக்காக அங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கே சின்ன சின்ன கடன்கள் கொடுத்து அவங்களையே இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்துறாங்க.